ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் குட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீதமான சாதம் வச்சு ஒரு சிம்பிளான பக்கோடா மாதிரி நம்ம போட போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையெல்லாம் மீதியாகலை. இது பழைய சாதத்தில் கூட செய்யலாம். பட் பழைய சாதமாக இருந்தால் நல்லா அதை தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஃபேன் கடியில் ஒரு துணி விரிச்சு போட்டு காய வச்சு அந்த தண்ணி உலர்த்திட்டு அதுக்கப்புறமே எடுத்துக்கோங்க. இது மதியானம் செஞ்ச சாதம். நான் ஒரு ஈவினிங் டைம் போல் நான் போடுறேன். ஸோ மதியானம் சாதம் வச்சது கொஞ்சம் மீதி ஆகிடுச்சு. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி இப்போ செய்கிறேன். இது பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இல்லை கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்க்கல. பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு இதை வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். எனக்கு இவ்வளோதான் இன்றைக்கி சாதம் கிடச்சிச்சு. ஸோ சாதம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை கூட்டவோ குறைச்சோ செஞ்சுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சாதத்தில் நாங்கள் உப்பு சேர்த்து வைக்க மாட்டோம். ஸோ அதனால் நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாதத்தில் உப்பு இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் கருவேப்பிலை, மல்லித்தலை, அப்புறமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாவும் ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிடுங்க. மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பெரிய, அதாவது ரொம்ப ரொம்ப மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதை நம்ம சேர்க்கும்போது வெங்காயத்துலேருந்து தண்ணி வெளியில் வரும். ஸோ அதுவே போதுமானது தான். வேணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்புறம் இது நல்லா இப்படி பிசைய இதில் இருந்த நீர் நல்லா வெளியில் வந்துடும். இப்போ கொஞ்சம் போல் 1 ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாம். இது ஃப்ளேவரிஷாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடைய ஃப்ளேவர். ஸோ அதுக்காக சேர்த்துக்கிறோம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சு கொட்டுங்க. பிசைஞ்சிங்கன்னா கையில் பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம எண்ணெயில் போடும்போது சரியாயிடும். ஸோ இது மாதிரி பிசைஞ்சிட்டு வேறு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். வேறு பாத்திரத்தில் சாப்பாடு இருந்துச்சுல, நான் அதிலே மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். எண்ணெய் ரொம்ப கம்மியான ஹீட்டில் இருக்கக்கூடாது, நார்மல் ஹீட்டில் இருக்கணும். ஸோ போட்டு ஒட்டி பொரியிற அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா எண்ணெயோட போய் ஒட்டிக்கும். ரொம்ப கம்மியான ஹீட்டில் இருந்துச்சுன்னா எண்ணெயில் போய் ஒட்டிக்கும், சரியாக பொரிஞ்சு வராது. ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். இல்லைனா நீங்கள் கையில் எடுத்து போட்டாலும் ஓகே தான். நான் ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி தனியாக போட்டுக்கோங்க. ஒட்டி போட்டிங்க அப்படின்னா ஒட்டியே தான் வரும். ஸோ அதனால் தனித்தனியாக போட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். ஒன்றுமே இல்லை, சாதம் வச்சு கொஞ்சம் கடலை மாவு, பச்சரிசி மாவு வச்சு நம்ம செஞ்சிட்டோம். ஸோ நீங்களும் சாதம் மீதியாச்சு அப்படின்னா, நாங்கள் சாதம் மீதியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண மாட்டேன், சாப்பிட்ருவேன். பழைய சாதமாக இருந்தால் கூட அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு வெங்காயம் கடித்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் சாதம் மீதி ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் பழைய சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம கவிஷ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூட வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே சேரும். சப்ஸ்கிரைப் முற்றிலும் இலவசம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியில் மறுபடியும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.